இந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த காலையில கர்த்தருடைய நாமத்தினால சத்திய வார்த்தையினால உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துறோம். ஆகவே நீங்கள் இன்றைக்கு நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள் உங்களோடு கூடவே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குகளை நீங்கள் கேட்கின்றபடியினால், இந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு நீங்கள் தீர்மானித்திருக்கின்றபடியினால் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய நன்மையும் செம்மையுமான வாக்குகள் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது, பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை சிறந்த ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீர்களோ, அதன்படி செய்ய நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களோ, ஆச்சரியப்படக்கூடிய ஆசீர்வாதங்களும் அபார ஏற்றங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்வில் உண்டாகும். அப்புறம் என்ன, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் நன்றாயிருந்து தரமாய் வாழக்கூடிய மேன்மையான மக்களாய் நீங்கள் இருக்கின்றபடியினால் நல்ல வார்த்தைகளை நிறைய பேசுங்க. எல்லாத்தையும் நல்ல விதமாவே பாருங்க, நல்ல விதமாவே எடுத்துக்கோங்க. மற்றவங்களை குறிச்சு கூட தப்பிதமா பேசாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருப்பீங்க. தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். பிறரை குறித்து உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாய் இருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய புரிதல்களும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். ஆகவே மேலோட்டமாக சில விஷயங்களை பார்த்து, மேலோட்டமாக சிலரை பார்த்து, மேலோட்டமாக சிலருடைய நடவடிக்கைகளை பார்த்து, இன்னார் இப்படிப்பட்டவர்தான் என்று சொல்லி தவறான ஒரு முத்திரையை அவர்கள் மேல் பதித்து விடாதீர்கள். அது அபத்தமான ஒரு செயலாய் மாறிவிடும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வண்ணமாய் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். பாருங்களேன், மற்றவங்களை நம்ம தப்பா புரிஞ்சுக்கும் போது, மற்றவர்களை குறித்து விவரம் அறியாமல் அவர்களை தவறாக நாம் பேசும் பொழுது பாதிப்பு அவர்களுக்கு அல்ல, நமக்குத்தான். அன்பானவர்களே, ஆகவே மற்றவங்களை குறித்து பேசுகிற விஷயத்துல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற விஷயமா, மற்றவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா, பிறரை குறித்த தவறான தகவல்களா, அதை குறித்து நாம் பேசுவதை தவிர்ப்பதே நல்லது. மற்றவங்க கிட்ட தயவு செய்து பிறரை குறித்து பொல்லாப்பான விஷயத்தை பேசவே பேசாதீர்கள். ஏன் தெரியுமா? நமக்கு ஆழ அர்த்தங்கள் தெரியாது. அப்படி நாம் தவறாக ஒருவரை குறித்து நாம் பேசிவிட்டால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்போமா, நாம் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்போமா, ஏன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்போம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு முறை ஒரு பெரிய செல்வந்தர், அவருடைய காருண்ய குணம், கருணையின் குணம், தான தர்மங்களை செய்வது, அன்னதானங்கள் செய்வது. அவர் என்ன செய்வாரா, சில குறிப்பிட்ட நாள்ல தன்னுடைய கிராம பகுதியில் வாழக்கூடிய மக்களை அழைத்து நல்ல ருசியான தரமான விருந்துகள், சாப்பாடுகள் அவர்களுக்கு இலவசமாய் தருவாராம். இப்படி செய்வது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம். அவர் அதை சந்தோஷமா செய்வாராம். அப்போ அந்த செல்வந்தர் என்ன செய்வாராம், தன்னுடைய வீட்டில் ஆட்களை வைத்து பெரிய பெரிய பாத்திரங்களிலே நல்ல நல்ல ருசியான சமையல்களை சமைப்பாராம். அதை சமைத்து வேலைக்காரரிடத்துல கொடுத்து அதை ஒரு மரத்தடி
நிழல் அல்லது ஒரு விஸ்தாரமான ஒரு இடத்துல, பொதுவான ஒரு இடத்துல மக்களை அமர வைத்து, பந்தியிருக்க வைத்து அந்த ருசியான ஆகாரங்களை அவர் பரிமாறுவாராம். அப்படி ஒரு முறை அவர் நல்ல ருசியான பதார்த்தங்களை அவர் கொண்டு வரும் பொழுது மக்களுக்கு பாயாசம் கொண்டு வந்தாராம். அப்படி ஒரு பெரிய பாத்திரத்துல பாயாசம் செஞ்சு கொண்டு வரும் பொழுது அந்த பாத்திரம் மூடாத ஒரு பாத்திரமாய் இருந்திருக்கிறது போல் இருக்கிறது. ஆகவே அதை கொண்டு வரும் பொழுது என்ன நிகழ்ந்திருக்கிறது, ஒரு கழுகு ஒரு விஷப்பாம்பை கடித்து மேலே உயரத்திற்கு பறந்து எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறது. அப்படி பறந்து போகும் பொழுது அந்த பாம்பினுடைய விஷம் பாயாசத்தில் சில துளிகள் கலந்து விட்டது. இது யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த உணவை உண்டு அந்த பாயாசத்தை ருசி பார்த்ததான நூற்றுக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள், செத்து போயிட்டாங்க. அந்த நிகழ்வு சம்பவம் மிகுந்த வருத்தத்தையும் துக்கத்தையும் அநேகருக்கு ஏற்படுத்தியது. அந்த செல்வந்தருக்கும் பெரிய வருத்தம், இப்படி ஆயிடுச்சே. அதனால அவர் செய்த நற்கிரியை, தான தர்மங்களை, அன்னதானங்களை அவர் நிறுத்தவில்லை. மீண்டும் வழக்கம் போல பலருக்கு தான தர்மங்களை செய்வதும் அன்னதானங்களை கொடுப்பதுமாய் அவர் இருந்தார். இந்த மாதிரி ரொம்ப கவனத்தோட, விழிப்புணர்வோட, எந்த விதமான இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லி கவனத்தோடு உணவுகளை பரிமாற ஆரம்பித்தாராம். இப்ப என்ன நடந்ததா, இப்படி சம்பவங்கள் நடக்கும் பொழுது அந்நிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் இந்த குறிப்பிட்ட கிராமத்துல ஒரு செல்வந்தர் நல்ல ருசியான ஆகாரங்களை விருந்து கொடுக்கிறாருன்னு கேள்விப்பட்டு பல பல ஊர்கள்ல இருந்து, பல பல இடங்கள்ல இருந்து அந்த விருந்தை புசிப்பதற்காக மக்கள் வரும் பொழுது அந்த வழியை தேடுறாங்களாம், எந்த இடத்துல பரிமாறப்படுகிறது. அப்போ ஒரு மரத்தடி நிழலில் அமர்ந்திருந்ததான ஒரு மனுஷன் வரக்கூடிய மக்களிடத்துல வதந்திகள் பரப்புகிறானா. என்னப்பா, சாப்பிட்றதுக்கு போறீங்களா? ஏன் நீங்க உயிரோட இருக்கிறது உங்களுக்கே பிடிக்கலையா? சாவ போறீங்களா? அந்த செல்வந்தன் போடுற சாப்பாட்டுல விஷம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? சாப்பிட்றவங்க எல்லாம் செத்துறாங்க தெரியுமா? மீண்டும் நீங்க போய் சாக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வருகிறவர்கள், போகிறவர்கள், விசாரிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலையும் துர்ச்செய்தியை பரப்புகிறான். அங்க என்ன நடந்தது, பின்புலம் என்ன நடந்தது, ஏதுமே தெரியாம இந்த மனுஷன் அந்த செல்வந்தனை குறித்து தவறாக பேசிக் கொண்டிருக்கிறானா. இப்போ மேலோகத்துல என்ன நடந்ததா, மேலோகத்துல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகிறது. பூலோகத்திலே இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான மாந்தர்கள் மரித்தார்களே, அது மிகுந்த ஒரு பாவ செயல் அல்லவா? அந்த பாவ கணக்கை, அந்த ஆக்கினை தீர்ப்பை யார் மேல் வர வைப்பது, யார் பேரில் எழுதுவது, யார் குற்றம் புரிந்தபடினால் இந்த நூற்றுக்கணக்கான பேர் மாண்டார்கள் என்று சொல்லி மேலோகத்திலே உரையாடல்கள் நடத்தப்பட்டதாம். அப்போ ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சான். என்ன சத்தம்னா, நூற்றுக்கணக்கான நபர்கள் மரித்ததற்கு செல்வந்தர் காரணமா இருக்க முடியாது. ஏன்னா செல்வந்தர் மக்கள் மரிப்பதற்காக அவர் எந்த விதமான தீய காரியத்தையும் செய்யல. அவர் மீண்டும் கவனத்தோடு நற்கிரியை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆகவே பாவ கணக்க செல்வந்தர் மேல எழுதவும் முடியாது, கழுகின் மேலேயே எழுத முடியாது. ஏன்னா கழுகினுடைய தன்மை இப்படிப்பட்ட பறவைகளை அல்லது விலங்குகளை அல்லது பாம்புகளை பிடித்து கொன்று புசிப்பது, எடுத்துக்கொண்டு செல்வது என்பது இயல்பான ஒரு விஷயம், யதார்த்தமான ஒரு விஷயம். ஆகவே கழுகின் மேலையும் பாவ கணக்கு எழுத முடியாது, பாம்பின் மேலையும் பாவ கணக்கு எழுத முடியாது. ஏனென்றால் பாம்புகள் பல நேரத்தில் கழுகுகளுக்கு இரையாவது என்பது யதார்த்தம், இயல்பாய் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்பொழுது இன்னொரு சத்தம் கேட்கப்படுகிறது. அப்பொழுது இந்த நூற்றுக்கணக்கான மரணத்துக்கு யார் காரணம், யார் மீது இந்த பாவ கணக்கு எழுதுவது? அப்பொழுது இன்னொரு சத்தம் கேட்கப்படுகிறதாம் மேலோகத்திலே. என்ன நடந்ததென்றே தெரியாமல், காரணம் புரியாமல், சம்பவத்திற்கு யார் காரணம் என்றே அறியாமல் அந்த மரத்தடி அருகாமையில் ஒரு நபர் செல்வந்தனை குறித்து, அவருடைய அன்னதானங்கள், தான தர்மங்களை குறித்து தவறாக
விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறாரே அந்த குறிப்பிட்ட நபர் மேல் அந்த பாவ கணக்கை எழுது. ஆம் அன்பானவர்களே, இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. யாரை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க, அவங்க ஏன் அப்படி பார்த்தாங்க, அவங்க ஏன் அங்க போனாங்க, அவங்க ஏன் அங்க நின்னாங்க, அவங்க எதனால அப்படி பேசினாங்க, அவங்க எதனால இப்படி நடந்துகிட்டாங்க, நமக்கு எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஒரு ரூட்ல ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கணும். அது நமக்கு தெரியாது. அதை தெரியாமல் நாம் எதை குறித்தும் தவறுதலாக பேசிவிடவே கூடாது. ஏன்னா அது நமக்கே பாதகமாக அமைந்துவிடும். ஆகவே யாரை குறித்தும் நியாய தீர்ப்பு சொல்லாதீங்க. யாரையும் குற்றம் தீர்க்காதீங்க. இவர் இன்னினவர், இப்படிப்பட்டவர் என்று அவருக்கு ஒரு தவறான முத்திரையை அடையாளமாக நீங்கள் சாட்டிவிடாதீர்கள். எப்படிப்பட்ட நபரை குறித்தும் அவங்கள பத்தி நமக்கு தெரியலப்பா, நம்ம யாரு குறிச்சும் தவறா பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி விடுங்கள். நியாய தீர்ப்புக்கும் தண்டனை தீர்ப்புக்கும் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள் அன்பானவர்களே. ஆகவே நீங்கள் நன்றாயிருக்க வேணும். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆகவே யாரையும் பழிக்காதீர்கள், யாரையும் குறை சொல்லாதீர்கள், யாரை குறித்தும் நியாய தீர்ப்பு கொடுக்காதீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர், அவர் பார்த்துக் கொள்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பிறரை வாழ்த்துவோம். ஒருவேளை வாழ்த்துவதற்கு சூழ்நிலை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தூற்ற வேண்டாம். தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட எந்த ஒரு மனுஷனையும் சபிக்க வேண்டாம், நிந்திக்க வேண்டாம். கர்த்தரை மகிமைப்படுத்தி சக மனிதர்களை நேசித்து வாழ்வோம். தேவனுடைய அன்பு இந்த நாள்ல நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். அழகா, அருமையா, ஆசீர்வாதமா ஆண்டவர் நம்மளை நடத்துவாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபம் பண்ண போகிறேன். அது போலவே பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் டி சாம், சிஸ்டர் பி விஜயந்தா, எஸ் சித்தார்த், அபிமன்யம், நவீனா, இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மைகள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இன்றைக்கு வேண்டிய நலமான கிருபைகளை தந்து ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நல்ல நல்ல நோக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றும். குறைவுகளற்ற நிறைவுகள் பெற்று சகல சம்பூர்ணங்களோடு உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படிக்கு சகாயம் பண்ணும். மேன்மைப்படுத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும், உயர்த்தியருளும். எவரை குறித்தும் பொல்லாங்காய் பேசாதபடிக்கு எங்கள் நாவுகளை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. எவரை குறித்தும் தவறுதலாய் பேசாத ஒரு கண்ணியமான மனப்பக்குவத்தை தந்து அதன் மூலம் நல்வாழ்வு பெற்று வாழ்ந்திருக்க சகாயம் பண்ணுவீராக. விசேஷமாக இந்த நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய மேலான ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே சம்பூர்ணமாய் உண்டாயிருக்கும்படிக்கு நாமத்தினாலே, உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நாளை தினம் வெள்ளிக்கிழமை நம்முடைய திருச்சபையிலே காலை 10:30 மணிக்கு விசேஷமான உபவாச ஜெபம் உண்டு. தேவ பிள்ளைகள் நீங்கள் யாவரும் தவறாமல், மறவாமல், உற்சாகமாய் பங்கு கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.